அவங்க வந்து உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து அப்படியே உனக்கு காலை தொட்டு உனக்கு கும்பிடுவாங்க. வாங்க ராசா வந்து குடியேறுங்க, வாங்க ராசா உங்கள் பில்டிங் கட்டு ரெடியாக இருக்குது, வாங்க ராசா உங்களுக்காக நாங்கள் சண்டை போடுறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, யார் இவங்க? சாத்தானுடைய கூட்டத்தினர். தெளிவாக இருக்குது. அமெரிக்கா யார்? ஹாலோவீனை கொண்டாடக்கூடியவங்க, சாத்தானை வந்து வணங்கக்கூடியவங்க. அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த அதிபர்களாக இருக்கட்டும், இந்த ஃப்ரீமேசன்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய அந்த ரகசிய கூட்டமைப்பு, இவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன? ரத்தம் குடிக்கிறது, இந்த மாதிரி நிர்வாணமாக உடலுறவு இதில் பகிரங்கமாக நிறைய மூவிஸ் வந்துருக்கு. ஃப்ரீமேசனில் நிறைய படம்லாம் வந்திருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட என்னென்ன மாதிரியான சடங்குகள் வந்து அவங்க உள்ளே செய்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய எல்லாமே டாக்குமெண்ட்ரிஸும் நிறைய இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு? இவங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்குது. யாருக்கு? பனி இஸ்ரேல்களுக்கு. இப்போ இதில் எவன்லாம் மனசாட்சி இல்லையோ அவன் போய் அங்கே போய் குடியிருப்பான். இப்போ மனசாட்சி இருக்கிறவன் யாரும் கண்டிப்பாக போகிறதில்ல. இப்போ யூதர்கள்லேயும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போகிறதில்ல, நிறைய போகிறதில்ல. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லணும்? வாக்குறுதி, எல்லாரையும் சுருட்டி ஒரு இடத்துல கொண்டு வருவேன், நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக இது நடக்கும். இப்போ இந்த போரை பற்றி நம்ம சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த போர் வந்து எங்கே போய் முடியும்? ஹமாஸ் வந்து பட்டையை கலப்புது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் போடுறாங்க முஸ்லீம்கள். கண்டிப்பாக ஹமாஸ் ஜெயிக்காது. ஜெயிக்கணும்னு ஆசை வேணால் நம்ம படலாம், ஆனால் எல்லாம் ஜெயிக்க விட மாட்டான். ஹமாஸுக்கு வந்து ஷஹாதத்துங்கிற அந்த பதவி வேணால் கிடைக்குமே தவிர உலக வெற்றிங்கிற அந்த பதவி கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மற்ற செய்திகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. எடுத்தோன்னே இப்போல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய எழுச்சி வராது. முஸ்லீம்களுக்கு இழிவு அதை விட கீழான இழிவு தான் போகும். அப்போது இதில் பொறுத்த வரைக்கும் இப்போது சிறப்புக்கு வருவோம். இப்போ பனி இஸ்ராயல்களை வந்து அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறோம், அப்போ சூசன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தார் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். இது 2வது அத்தியாயத்தில் 47 அல்லாஹ் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 122 அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். உலக மக்கள் அனைவரை விட உங்களுக்கு மேன்மையாக்கணும். அது என்ன மேன்மையாக்குனது? சிந்திச்சு பார்த்தா நமக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுது. என்ன மேன்மை? படைப்பில் ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் முதல்ல வச்சுருக்கானா? இல்லை. அப்போ என்ன மேன்மை வச்சுருக்கான்? என்ன அப்படின்னா, நபிமார்கள் தான் உலகத்துக்கு நற்போதனை செய்வாங்க, நன்மை ஏவுவாங்க, தீமை தடுப்பாங்க. அப்போ இந்த வேலையை நபிமார்களுக்கு பதிலாக உம்மத்து செய்யும். அப்போ அந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய தீனுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும். இதுதான் அந்த மேன்மை. அப்போ அல்லாஹ் உம்மத்துக்கிட்ட பேசுவான், உம்மத்து உலகத்துக்கிட்ட செஞ்சு காட்டணும். இப்போ அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசுனதை நம்மளோட டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் வந்து வெளிப்படுத்தினா நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், நாம் வந்து வெளிப்படுத்தினா நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும்ன்ட்டு நம்ம வச்சுருந்தோம்னா என்ன நடக்கும்? இழிவு தான் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான். இதே சிறப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அதே பக்ராவில் அவர்களுடைய நிலை அல்லாஹ் சொல்கிறான். இறுதியில் அவர்களின் நிலை என்னவாயிற்று என்றால், இழிவும் தாழ்வும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன, மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் ஆளாகிவிட்டார்கள். இந்த விளைவு ஏன் ஏற்பட்டதென்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள். இந்த விளைவு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பை மீறி கொண்டும் இருந்தது தான். அப்போ இது யூதர்களை பற்றி சொல்கிறான். இங்கே முஸ்லீம்களுக்கு இழிவும் தாழ்வும் விதிக்கப்பட்டதுன்னு குர்ஆனில் ஆயத்தில்லை. ஏன்? அவங்க ஒழுங்காக இருந்தாங்க. குர்ஆன் இறங்கும் போது இருந்த முஸ்லீம் எப்படி இருந்தாங்க? ஒழுங்காக இருந்தாங்க. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு ஒரு கவிதையில், ஓ மோசஸ்தே ஜமானே மே முசல்மான் ஹோக்கர் தும் ஹார் ஹுவே தாரீக்க குர்ஆன். அந்த காலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாங்க முஸ்லீம்கள். முஸ்லீம்னு சொன்னால் மிகவும் மேன்மையானவனாக இருந்தான். நீ ரொம்பவும் தாழ்ந்தவனாக இருக்க. ஏன்னா குர்ஆனை விட்டு கைவிட்டுட்ட, குர்ஆனை கைவிட்டதுனால நீ நாசமாக போயிட்ட. இதைத்தான் ஒரு உமர்லேன்னு சொல்லுவாங்க, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சமுதாயங்களை உயர்த்துறான், சமுதாயங்களை வீழ்த்துறான். அப்போது நம்மளை பற்றி வசனம் இங்கே வராது. பனி இஸ்ராயல்களை என்ன பண்ணோம், எப்படி சிறப்பு கொடுத்தோம், என்ன ட்ரீட் பண்ணாங்க, கடைசி அவங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்லி கடைசி அவங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொல்லிட்டாங்க, பனி இஸ்ராயல்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது நீங்களும் பண்ணுவீங்கன்ட்டாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பொசிஷன் என்ன? அது என்ன தெரியுங்களா? ஜுரிபத் அலைஹிம் ஜில்லத்தின் வல் மஸ்கனத். ஜில்லத்தும் மஸ்கன். ஜில்லத்துனா கேவலப்படுத்துறது.
மஸ்கனத் அப்படின்னா தைரியம் இழந்து நிற்பது, வலிமையற்று இருப்பது, விரும்புகிறத செய்ய முடியாமல் இருப்பது. இப்போ இன்னைக்கு பாலஸ்தீனில் பெண்களை கொல்றான். பாகிஸ்தான் படை எடுத்துகிட்டு போக முடியுமா? எத்தனை பார்டர் கிராஸ் பண்ணும்? சண்டை போடணுன்னா என்ன வேணும் தெரியுமா? இஸ்ரேல்கிட்ட நேவி வேணும். நேவி இல்லைன்னா எந்த சண்டையும் நிற்காது. இன்றைக்கி உலகத்தில் யார்கிட்ட போர்க்கப்பல் இருக்கோ அவங்களால மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். தரை இறங்கக்கூடிய விமானங்கள் அங்கே இருக்கணும், ரீஃபியூலிங் பண்ணணும், போய் ஏர் அட்டாக் அடிச்சுட்டு வரணும். வெறும் மிசைல் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏர்ஃபோர்ஸ் இருக்கணும். அதனால தான் உக்ரைன் என்ன கேட்டுட்ருக்குது, F-16 கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. வாங்கினது அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அதில் என்ன மேட்டர்னா, இப்போ இது இல்லை. இப்போ இன்றைக்கி உம்மத்து மேலே என்ன இருக்குது? தாழ்வு அந்த மஸ்கனத்து, இந்த தைரியமின்மை. 58 நாடுகள் இருக்குது, ஒன்றும் பேச முடியும். எந்த நாடும் ஜோர்டான் இருக்குது, அது இருக்குது, லெபனான் இருக்குது, பக்கத்துலேயே பார்டர் இருக்குது. மக்கள் துடிக்கிறாங்க பார்டர் கிராஸ் பண்ணுறது. இப்போ இங்கேருந்து யாராவது போகிறதுக்கு பிளான் பண்ணுறது, அங்கே இருக்கிறவங்களே அங்கே போக முடியல. எங்கே? எகிப்திலிருந்தே ரஃபா பார்டர் கிராஸ் பண்ண முடியல, ஜோர்டானில் இருந்துகிட்டே போக முடியல, லெபனானில் இருந்துகிட்டே போக முடியல. இங்கேருந்து போகிற பைத்தியக்காரத்தனம்லாம் யாரும் பண்ணிடாதீங்க, அந்தெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து ஒரு பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவாங்க எங்கேயாவது. அதெல்லாம் அங்கே போய் செய்ய வேண்டிய வேலை, அசல் வேலை இங்கே கல்வி சம்மந்தப்பட்ட வேலை தான். நமக்கு இங்கே நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய வேலை, மிக முக்கியமான வேலை நமக்கு இருக்குது. அப்போது இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டு இருந்தார்கள். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அல்லாஹ் என்ன சொன்னால், கைர உம்மத்துடைய கடமை என்னன்னு சொன்னால், ரசூல்லா என்ன ஒப்படைச்சிட்டு போனாங்க அதை நாம் நிராகரிச்சுட்ருக்கோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய நபிமார்களை நியாயம் என்று கொலை செஞ்சாங்க. அவங்க நபிமார்களை கொண்டாங்க. நாம் என்ன பண்ணோம்? சையத் குதுபை ஷஹீத் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பங்குக்கு சாலிஹீன்களை நம்ம என்ன பண்ணோம்? நபிமார்களுடைய வாரிசுகளை நாம் கொலை பண்ணோம். நீங்கள் யாரெல்லாம் இப்போ ஜெயிலில் 4000 பேர் சவுதி அரேபியாவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் யார்? நான் இப்போ 4000 நபிமார்கள்னு வச்சிங்க. அவங்கெல்லாம் யார்? 4000 நபிமார்கள். ஹக்க பேசுனவங்க, தன்னுடைய மன்னருக்கு எதிராக துணிச்சலாக நின்று ஹக்க பேசுனவங்க. அந்த 4000 பேர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் செத்தாங்க, இவங்க கொன்ன லிஸ்ட்டு எவ்வளோ, அதெல்லாம் தெரியாது. இது இந்த நாடு கதை. இது 57 நாட்டில் எத்தனை பேர் எவ்வளோ வேட்டையாடினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஹக்க பேசினவங்க இது வரைக்கும் என்ன கதி ஆனாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அதே வேலையை இன்றைக்கி நாம் செஞ்சோம். இப்போ இன்றைக்கி அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுறான்? கேவலப்படுத்துகிறான். எல்லாம் முஸ்லீம் நாடு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இத்துலூண்டு இஸ்ரேலு விரும்பியதை செய்யுது. அதான் என்ன பண்ணிட்டான், அது டீப்ரோமோட் ஆயிடுச்சு. இதே தான் நமக்கு அந்த உம்மத்து ஷிஃப்டிங் இப்போ ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 3வது அத்தியாயத்தில் 110 அடுத்தது நமக்கு வரான். இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமுதாயத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்ல. இங்கே அல்லாஹ் மக்சது சொல்கிறான் பாருங்க, குரானில் வருது. நம்முடைய மக்சது அந்த ஒரு ஆயத்தை மட்டும் விட்டு இந்த ஆயத்தை விட்டுறதா? மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. அந்த ஆயத்துக்கு அந்த விளக்கம் கொடுத்துட்டு இதை நழுவுகிறதா? இதான் குரானில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறது. எல்லாம் என்ன சொல்கிறான்? மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகம். நாம் வந்ததே மனித குலத்துக்காக, சர்வெண்ட், மனித குலத்துடைய சேவை செய்கிறதுக்காக. நம்ம என்ன சேவை பண்ணுறோம்? இப்போ வெள்ளத்தில் வெள்ளத்தில் போய் 4 பேருக்கு பண்ணு கொடுத்துட்டோம், 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அவன் வெள்ளத்தில் முழுகினதுக்கு காரணம் நாம், அது தெரியுமா? அவன் ஏன் சென்னையில் வெள்ளம் வந்ததுக்கு காரணம் யார்? நாம தான். ஏன்? நம்மளை மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இல்லை. அதனால் நிர்வாக சீர்கேடின் காரணமாக நீர் மேலாண்மை சரியாக நடத்தப்படலை, மணல் அள்ளிட்டாங்க, எல்லாம் போகிற பாதையில் பில்டிங் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அவன் பணத்துக்காக அவங்க பண்ணிட்டாங்க. நாம் ஒழுங்காக இருந்திருந்தால் அவங்க முழுகிருக்கவே மாட்டாங்க. அதனால் நமக்கு நல்ல பேர்லாம் கிடைக்காது. நீங்கள் போய் கொடுங்க பாருங்கள், கொடுத்தா கூட அடுத்தது இப்போ ஃபேஸ்புக்கில் துப்புறான். இப்போ ஃபேஸ்புக்கில் நாங்கள் போய் 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னா அதை டிஷர்ட் இல்லாமல் கொடுறாங்கண்ணா, கீழே போடுறான். அதை டிஷர்ட் இல்லாமல் கொடு அப்படின்றான். அதாவது 2014 செஞ்சது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க? RSS இறங்கலை, நாங்கள் தான் இறங்கியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இறங்குங்க, அல்லாஹ் உங்களை கேவலத்தான் படுத்துவான். அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் கையில் எடுக்காத வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷனை கையில் எடுக்காத வரை உங்களுக்கு இழிவு தான் கிடைக்கும், உயர்வு கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹ் விட்டுட்டு வேறு எங்கே போய் கண்ணியம் தேடுறீங்க? உங்களுக்கு அவார்டு வேணுமா? மனித சேவைன்ட்டு மனிதர்களுக்காக நம்ம சேவை பண்ணல, அதெல்லாம் சேவை கிடையாது.
இது வந்து சும்மா நம்ம மனசாட்சி உறுத்துது இல்லை, அதை ஏமாத்துறதுக்காக செய்கிற ஒரு சின்ன வேலை. இது செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணும், அதை வேணான்னுலாம் நான் சொல்லலை. ஃபஸ்ட் எய்டு பண்ணணும், நம்ம கொடுக்கணும், வேண்டான்லாம் சொல்லலை. கூடவே இந்த கடமையையும் நாம் என்ன பண்ணணும்? கையில் எடுக்கணும். கையில் எடுத்து நமக்கான அரசியல் எது, முஸ்லீம்களுக்கான அரசியல் எது, முஸ்லீம் தலைவர்கள் அதன்படி வழி நடத்தணும். நம்ம வந்து அகிம்சை வழியில் தான் சொல்கிறோம். நம்ம வந்து போய் வன்முறையோ அல்லது வேறு ஏதாவது முறையோ அந்த மாதிரியான போராட்டங்களை பற்றி நம்ம சொல்லலை. நேர்மையான முறையில் எல்லா மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி அரசியல் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்தணும். நம்முடைய கொள்கையில் தம் இருக்குது, அது உலக மக்களை ஈர்த்திரும். நம்ம கொள்கை நம்ம வேஸ்ட்டுன்னு நினைப்போம். மற்ற கடவுள்களை வந்து விட்டு விட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குற கொள்கை ரொம்ப பலவீனமானது, அது எடுபடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். வச்சு பாருங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இப்படி ஒரு கொள்கை வந்து ரசூல் இப்படி ஒரு இறை தூதர் இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் காமிங்க. ஒரு உம்மர் சீரிஸை பாட்டு எத்தனை நான் முஸ்லீம் வந்து இப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க சொல்கிறாங்க. என்ன முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோ பேர் அதை பேசுகிறாங்க. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையில் இருந்தும் தடுக்கிறீர்கள், மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறீர்கள். மேலும் வேதம் அருளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களில் சிலரே நம்பிக்கையாளராக இருக்கிறார்கள், அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுவர்களாக இருக்கிறார். இன்றைக்கி அதே மாதிரி தான் நமக்கும் ஆயிடுச்சு. இப்போ அதே வேதமுடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைத்து விட முடியாது, சிறு சிறு தொல்லைகள் தருவதை தவிர. ஆயினும் உங்களோடு அப்போரிட்டால் அவர்கள் புறம் காட்டி ஓடுவார்கள், பிறகு எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவி கிடைக்காது. ஆனால் இஸ்ரேலில் ஓடல. நம்ம நினைக்கிறோம் புறம் காட்டி ஓடுவாங்கன்னு, ஓடல. ஏன்னா அவன் இவன் இல்லை, அவன் வேற. அவன் வந்திருக்கிறது யார்? அவனை வீழ்த்த முடியாதுன்னு நல்லா சொன்னவன் யார்? யாஜூஜ் மாஜூஜ். அந்த அவங்களோட நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா சொன்னவன். இவங்க பனி இஸ்ராயிலாக இருந்தால் இவங்களை அடித்து காலி பண்ணியிருக்கலாம், இவங்க நிற்கவே மாட்டாங்க ஃப்ரண்ட்டில். இவங்க பனி இஸ்ராயிலே கிடையாது. இப்போ குரான் இன்னும் கேரண்டி கொடுக்குது, அவங்க சண்டைக்குன்னு வந்தால் ஓடத்தான் செய்வாங்கங்குது. ஆனால் இங்கே சண்டைக்குன்னு வந்து நிற்கிறான், டபுள் மடங்கு வந்து நிற்கிறான், அடி பின்னி எடுக்கிறான், தூள் கிளப்புறான். அதே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எங்கு காணப்படினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டிருக்கும். எந்த ஊரில் அவங்க இருந்தாலும் அவங்கள அசிங்கப்படுத்துவான். அல்லாவின் பொறுப்பில் அல்லது மனிதர்களின் பொறுப்பில் எங்கேனும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தாலே தவிர. இப்போ பாதுகாப்பு யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் கொடுத்துருக்கு, அந்த சாட்டனிக் கூட்டம் கொடுத்துருக்கு. அந்த பாதுகாப்பை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. மேலும் அவர்கள் அல்லாவின் சினத்திற்கும் ஆளாகிவிட்டனர், இழிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டனர். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கு. எங்கே இருந்தாலும் நமக்கு இழிவு. அமெரிக்காவுக்கு போங்க, டபுள் செக்கிங் பண்ணுவான் ஏர்போர்ட்டில், சரியா? இங்கே இந்தியாவுக்கு போங்க, பெங்களூர் ஏர்போர்ட் போங்க, என்ன மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ கோயம்புத்தூர் போங்க, ரேண்டம் செக்குன்னு வச்சுருப்போம். பேக் எடுத்துகிட்டு போகிறது ஏதோ ஒரு பேக்கை தான் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. நம்ம போனாலே ரேண்டம் செக்கில் நமக்கு கம்பல்சரி செக்கு தான். அது தனியாக வச்சுருப்பாங்க, அது சும்மா தான் இருக்கும். அந்த லேன் வந்து காலியாக வச்சுருப்பாங்க. ரேண்டம் செக்குன்னு வாங்கி பேக் உள்ளே விடுமா, விட்டுட்டு உன் பேரை விடணும், டிக்கெட்டு காட்டுமா, பேர் எழுதிக்கிட்டு டிக்கெட் நம்பர் எழுதிட்டு அனுப்போம். அங்கே போனதுக்கப்புறம் அடுத்த பேக் செக்கிங் வருமா, நம்ம பேக்கை போட்டவுடனே 2 வாட்டி ஸ்கேன் பண்ணுவான் பேகு. எதாவது சொல்கிறோம், எங்கே போனாலும் நமக்கு இழிவு தான். இவனுங்களா என்ன இது? இதெல்லாம் என்ன ஹைரோமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த? அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்கான்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியல. நம்ம மேலே கோபமாக இருக்கான் இல்லைன்னா இவ்வளோ ஏன் அசிங்கப்படுத்தணும்? முஸ்லீம்னு சொன்னால் ஏன் அல்லாஹ் பெருமையாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ண மாட்டேங்கிறான், அசிங்கமாகப்படுத்தணும்? இதுதான் இவற்றுக்கெல்லாம் காரணம். இங்கேயும் அதை ரிப்பீட் பண்ணுறான். அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்து வந்ததும், அவனுடைய தூதர்களை நியாயமின்றி கொலை செய்ததும், அவர்கள் மாறு செய்ததாலும் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் ஏற்பட்ட விளைவுகளும் இவை. அப்போ இது பொறுத்த வரைக்கும் 3:112. அப்போ புரிஞ்சுக்கணும், உம்மத்துங்கிறது அல்லாஹ் வந்து அவங்கள தேர்வு செஞ்சுருந்தான், ஃபசீலத்து கொடுத்துருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் அப்போவே பறிச்சிட்டான். அதே நிலைமை இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. அல்லாஹ் வந்து ஏன் அந்த ஃபசீலத்து பறிக்குங்க இன்னும் டீட்டெயிலாக விரிவாக சொல்கிறான்.